கடலூர் மாவட்டம் ஜவான் பவன் 4 முனை சந்திப்பில் உள்ள சிக்னல் கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த விளம்பர பதாகை விழுந்து விபத்து ஏற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஊடகத்தினருக்கு கொடுத்ததற்காக திருப்பாதிரிப்புலியூர் சிறப்பு உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 3 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். விவரம். நிச்சயமாக கடலூர்ல நேற்று மாலை பாத்தீங்கன்னா சரியாக 6 மணி அளவுல கடலூர் ஜவான் பவன் அருகே உள்ள அந்த 4 முனை சந்திப்புல ஒருவர் இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த சிக்னல் கம்பத்துல இருந்த விளம்பர பதாகை கீழே விழுந்து அவர் மேல விழுந்து அடிபடுது. சரியாக சற்று தாமதமாக அவர் சென்றதுனால அவர் மேல பெரும் காயம் இருப்பார். சிறு காயத்தோடு அவர் தப்பிச்சிடுறாங்க. உடனடியா அங்க அருகாமையில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. இந்நிலையே கடலூர் பேருந்து நிலையத்துல அந்த கண்காணிப்பு அலுவலகம் காவல்துறை சார்பா அங்க ஒரு புறக்காவல் நிலையம் இருக்கு. அதுல சிசிடிவி ஆய்வுகள்லாம் ஆய்வு பண்றதுக்கு அங்க காவலர்கள் இருப்பாங்க. இந்நிலையில நேற்று அந்த விபத்துக்கு உள்ளிட்ட அந்த சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சியானது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவனதை ஒட்டி இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன்னா அவர்களை மீறி எப்படி அந்த சிசிடிவி காட்சி வெளியே வந்ததுன்னு சொல்லிட்டு அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையில திருப்பாப்புலியூர் சிறப்பு உதவி ஆய்வாளர் சிவசங்கர், குமரகுரு, சின்னரசு காவலர் இவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.